ஹாய் கைஸ், நம்ம ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட் மைல் ஸ்டோன் 5 lakhs. நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 65, டேட்டு 30th April 2026. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டே 1லேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இருக்குது. நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோட டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,35,151. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,07,800 கிட்ட இருக்குது. இன்னும் ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 72,600 கிட்ட இருக்குது. இது டே ப்ராஃபிட் அரௌண்ட் 3,000 பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. இது என்னென்னா 2021 நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். நீங்கள் இது இப்போது நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி நெகட்டிவில் இருக்கலாம். மோஸ்ட்லி இது ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துகிட்டு இதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண எந்த அவசியமும் இல்லை. பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எஸ்ஐபி மூலமாக. நீங்கள் மினிமம் 1 year இந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் பற்றி நாலேஜ் கெயின் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்ட் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜிஐ 14,500, அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 110 ரூபா ஏறி இருக்குது. பெல் ஒரு 12,085, அது இன்றைக்கி ஒரு 104 ரூபா இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு லாரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8,755, இன்றைக்கி ஒரு 7 ரூபா ஏறி இருக்குது. அப்புறம் டாட்டா பவர் ஒரு 6,494, இன்றைக்கி ஒரு 250 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்க்கலாம். மைனஸில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு 2,655, இன்றைக்கி ஒரு 22 ரூபா பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு. அப்புறம் ரிலாக்ஸோ ஒரு 1,556, இன்றைக்கி அதுவும் ஒரு 9 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. ஐடிசி 891, அதுவும் இன்றைக்கி ஒரு 66 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வேதாந்தா இது 883 ரூபா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2,000 மைனஸ் காட்டும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வேதாந்தா ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 4 கம்பெனியாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. அதுக்கப்புறம் அது நம்ம ஸ்ப்ளிட்டான கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் லிஸ்ட் ஆனதும் நமக்கு அந்த ஒரு ஷேராக கிடைக்கும். அதனால் இது மைனஸில் இருக்குது. அதெல்லாம் நம்ம இது கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு நீங்கள் பார்த்தது எல்லாமே என்னோடய போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐபி மூலமாக 1,79,236 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட கரண்ட் வேல்யூ ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,10,967 இருக்குது. ஓவரால் ரிட்டர்ன் ஒரு 31,700. டே சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1,361 ரூபா ஏறி இருக்குது. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா டே சேஞ்சஸ் செக் பண்ணலாம். டே சேஞ்சஸில் யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 912 ரூபா ஏறி இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 422, மோத்திலால் ஒரு 23 ரூபா ஏறி இருக்குது. குவான்ட் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இது நான் எஸ்ஐபி பார்த்திங்கன்னா 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் நான் காட்டுறேன். நான் 2021 1000 ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 2,10,000 இருக்குது ஓவரால் போர்ட்ஃபோலியோ. என்னோடய மோஸ்ட் ஆஃப் அலோகேஷன் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். அரௌண்ட் 63% லார்ஜ் கேப், ஸ்மால் கேப்பில் ஒரு 23.58, மிட் கேப்பில் ஒரு 13% கிட்டே இருக்குது. ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்மால் கேப், மிட் கேப் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஒரு ஃபாலோ தட்டி விட்டுக்குங்க. இப்போ என்னோடய டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $435.52, கரண்ட் வேல்யூ $604.98 இருக்குது. ப்ராஃபிட் ஒரு $169.46 இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு $1.25 கிட்ட ஏறி இருக்குது. இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் உங்களுக்கு ரிஸ்க் அதிகம். யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு லாபம் அதிகமோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் அதிகம். அதனால் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ் மார்க்கெட் கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது நம்ம இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஓவரால் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 38,000, கரண்ட் வேல்யூ ஒரு 57,000 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் ஒரு 19,000 கிட்ட இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோட ஓவரால் எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in the next video. Bye.